ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. யயாதி என்று ஒரு அரசன் இருந்தார். மிகவும் தார்மிகன். பல தர்ம காரியங்கள் செய்தான். அதன் பயனாக சொர்க்கம் கிடைத்தது. சொர்க்கத்திலும் இவனை கொண்டாடினார்கள் தேவர்கள் உட்பட எல்லாருமே. ஒரு சமயம் தேவர்களின் தலைவனான தேவேந்திரன் யயாதியிடம் வந்தான். யயாதி ராஜரே, பூலோகத்தில் நீங்கள் என்ன என்ன தர்ம காரியங்கள் செய்தீர்கள் என்று கேட்டான். யயாதி சொன்னார், நான் பல யாகங்கள் செய்தேன், பல தானங்கள் செய்தேன், பல கோவில்கள் கட்டினேன், எண்ணற்ற காரியங்கள் செய்தேன் என்று ஒன்று ஒன்றாக அடுக்கிக் கொண்டே போனான். அடுத்து தேவேந்திரன் கேட்டான், யயாதி மகாராஜரே, இத்தனை தர்ம காரியங்கள் செய்பவர் பூலோகத்தில் இப்போது யாராவது இருக்கிறாரா? அல்லது உமக்கு சமமாக யாராவது தேவலோகத்தில் தான் இருக்கிறாரா என்று கேட்டான். யயாதி யோசித்து விட்டு சொன்னார், இல்லை, எனக்கு சமமாக தார்மிகர் பூலோகத்திலும் இல்லை, தேவலோகத்திலும் யாரும் இருப்பதாக தெரியவில்லை என்று சொன்னார். உடனே தேவேந்திரன் சிரித்துக் கொண்டே சொன்னான், யயாதி மகாராஜரே, உம்முடைய புண்ணியங்கள் குறைந்து விட்டன. நீர் தற்பெருமை பேசியதன் விளைவாக மொத்தமும் க்ஷயித்து விட்டன. இனி நீ பூலோகத்துக்கு மறுபிறவி எடுக்க வேண்டியதுதான் என்று சொல்லி தள்ளிவிட்டு விட்டானாம். இதுதான் விஷயம். நாம் எத்தனையோ நல்ல காரியங்கள் செய்யலாம், பகவத் கைங்கரியங்கள் செய்யலாம். ஆனால் வீண் தற்பெருமை பேசினால் எல்லாம் குறைந்துவிடும், புண்ணியம் குறைந்துவிடும், பகவத் அனுகிரகம் குறையலாம், பிரபாவம் குறைந்துவிடும். ஆகவே பகவத் சமர்ப்பணமாக எல்லாம் செய்ய வேண்டும். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.